Hi students, 12th standard accountancy, chapter 3, exercise sum number 12. Santosh is a partner in a partnership firm. As per the partnership deed, interest on drawings is charged 6% per annum. During the year ended 31st December 2018, he withdraw as follows. 4 தடவை எடுத்திருக்காங்க drawing, அதோட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. February 1 2000, May 1 10,000, July 1 4,000, October 1 6,000 rupees. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, calculate the amount of interest on drawing கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்கை கால்குலேட் பண்ணணும்னா ரெண்டு மெத்தட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா டைரக்ட் மெத்தட் ஒன்று, அடுத்தது ப்ராடக்ட் மெத்தட். ஓகேங்களா? இப்போது அண்டர் டைரக்ட் மெத்தட்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட் ஆஃப் ட்ராயிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம இப்போது ஃபார்மேட் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் நமக்கு தெரியும், இங்கே 2,000 rupees, 10,000, 4,000, 6,000 இதுதான் அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங். ஓகேங்களா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துட்டாங்க, 6% கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 4 months எடுத்துருக்காங்களே, இந்த 4 monthsக்குமே நம்ம இந்த 6%ன்றது கான்ஸ்டன்ட் 6/100. ஓகேங்களா? அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நமக்கு டைரக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதா ப்ராடக்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுறதான்றதை டிசைட் பண்ணுவோம். இப்போ டைரக்ட் மெத்தட்னால் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கனாக்க டேட் ஆஃப் ட்ராயிங்லேருந்து க்ளோசிங் டேட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் பிட்வீனில் இருக்க மந்த் இருக்குது இல்லையா, அதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மந்த் நமக்கு 12 months கான்ஸ்டன்ட், 12 மாதத்தில் எத்தனை மாதன்றது கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போது February 1லேருந்து December 1, May 1 to December 1, அதாவது எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். டேட் ஆஃப் த ட்ராயிங்லேருந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட், டேட் ஆஃப் த ட்ராயிங்லேருந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட், இந்த மெத்தடில் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோம், டைரக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட் ஃபர்தர் சம்மில் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ டைரக்ட் மெத்தடில் நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ன்றதை கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, February 1ல் எவ்வளோ எடுத்திருக்காங்க அமௌண்ட்டு, 2,000 rupees. ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹெட்டிங் போட்டுக்கிறோம், கால்குலேட் த அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஃபார்மேட் என்னது, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். வித்ட்ராவல் ஆஃப் February 1க்கு அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 2,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கான்ஸ்டண்ட்டாக என்னன்னு தெரியும் நமக்கு, 6/100 தான் எல்லா மாதத்துக்கும் வரப்போகுது, இதில் ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. இப்போ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ண போகிறோம், February 1லேருந்து December 1, 31st December வரைக்கும், டேட் ஆஃப் த ட்ராயிங்லேருந்து எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் வரைக்கும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். February 1 எடுத்துட்டோம்னா February, March, April, May, June, July, August, September, October, November and December. மொத்தம் எத்தனை மாதம் இருக்குது, 11 months இருக்குது. அப்போ February 1 to December 31st வரைக்கும் எத்தனை மந்த் இருக்குது, 11 months. ஓகேங்களா? ஸோ 11 months எவ்வளோக்கு, அவுட் ஆஃப் 12. இப்போது இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னாக்க 1666, 2 6 are 12. இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு, 1 2, இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஒரு தடவை போயிடுச்சிங்களா, இந்த 0 இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 10 இருக்குது, இங்கே 11 இருக்குது. 10 11s are எவ்வளவு, 110. ஓகேங்களா? ஸோ February மந்தோட அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு நமக்கு, 110 வந்திருக்கு. அடுத்தது மே மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆஸ் பர் த ஃபார்மேட், மே மந்தோட அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 10,000 rupees, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6/100 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீரியட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பீரியட் என்ன ஃபார்மேட்டு, பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுட் ஆஃப் 12 monthsக்குன்னு தெரியும். ஸோ May 1லேருந்து December 31st December வரைக்கும் பிட்வீனில் எத்தனை மந்த்ஸ் இருக்குன்னா, May, June, July, August, September, October, November, December, மொத்தம் எவ்வளோ இருக்குது, 8 months இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன எழுதிக்கிறோம், May 1லேருந்து 31st December எத்தனை மந்த் இருக்குது, 8 months. ஓகேங்களா? ஸோ 8 out of 12, 12 out of 8. இப்போ என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண போகிறோம். கேன்சல் பண்ணோம்னா 6 1 time, 12ல் 2 times போகுது. அடுத்தது இது 1 time, இங்கே 4 times போயிடுச்சுங்களா, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே 100 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 100 into 4 எவ்வளவு, 400 rupees. இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் எவ்வளவு,
அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோ கிடச்சிருக்கு? மே மந்த்துக்கு 400 ருபீஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது ஜூலை கண்டுபிடிக்க போகிறோம். ஜூலையில் பார்த்தீங்கன்னாக்க ஜூலை 1 அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் ஆஸ் பர் த ஃபார்மேட் 4000 ருபீஸ். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 6/100. அடுத்தது பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவுட் ஆஃப் 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க ஜூலை 1லேருந்து 31 டிசம்பர் வரைக்கும். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மந்த் வருது? 6 மந்த்ஸு. ஸோ ஜூலை 1 to எவ்வளவு? 31 டிசம்பர் எவ்வளவு? 6 மந்த்ஸ் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணிப்போம்? 6/12ன்னு போட்டுப்போம். ஓகேங்களா? இப்போ கேன்சல் பண்ணுறோம். 1666 2 6 ஆர் 12 வந்துடுது. இங்கே 2 1 டைமு 6ல் 3 டைம்ஸ். ஓகேங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. ரிமைனிங் இங்கே 40 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 4 3s are 12, இந்த 0 இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ 110 20 ருபீஸ். அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஃபார் ஜூலை மந்த்ஸ் எவ்வளவு? 120 ருபீஸ். அடுத்தது அக்டோபர் மந்தோடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் கண்டுபிடிக்க போகிறோம். அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங் 6000 ருபீஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% ஆஸ் பர் த ஃபார்மேட் என்ட்ரு பண்ணிவிடுவோம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பீரியட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1லேருந்து டேட் ஆஃப் த ட்ராயிங் ஃப்ரம் டேட் ஆஃப் ட்ராயிங் டு எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட். ஃப்ரம் டேட் ஆஃப் ட்ராயிங் அக்டோபர் 1லேருந்து 31 டிசம்பர் எவ்வளோ வருது? அக்டோபர், நவம்பர், டிசம்பர் எத்தனை மந்த் வருது? 3 மந்த்ஸு. ஸோ அக்டோபர் 1 to 31 டிசம்பருக்கு எவ்வளோ வருது? 3 மந்த்ஸு. ஓகேங்களா? ஸோ 3 மந்த்ஸ்னால் அவுட் ஆஃப் 12 மந்த்ஸுக்கு 3 மந்த்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். 1 3 is 3, 4 3s are 12. 4 இங்கே கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் வருது. 6ல் 3 டைம்ஸ் வருது. 2வை கேன்சல் பண்ணோம்னா இந்த 6ம் இந்த 2வும் 3 டைம்ஸ் போகுதுங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. ரிமைனிங் இந்த 0 இந்த 3யோட ஆட் பண்ணிட்டோம். ஸோ 30 × 3 தான் ரிமைனிங் இருக்குது. 3 3s are 9 வருது. இந்த 0 இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகே, 90 ருபீஸ். அக்டோபர் மந்தோடைய அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளவு? 90 ருபீஸ். இப்போது டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்த 4 மந்த்ஸோட அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் தனித்தனியாக போட்டிருக்கோம் இல்லையா? எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். 110 + 400 + 120 + 90 எவ்வளோ கிடைக்குது? 720 ருபீஸ் கிடச்சிச்சு. ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா மறக்காமல் கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.